அமைச்சர் நேரு 2000 கோடிக்கு ஊழல் பண்ணிட்டாருன்னு ஊரே பேசிட்டு இருக்கு. திமுகவுக்கு இதெல்லாம் டீ காஃபி செலவுப்பா. தேனிப்பாக்கம் திமுகவில் இருக்கிற கவுன்சிலரே 70 கோடிக்கு முறைகேடு செஞ்சிருக்காராம். கவுன்சிலர் ஃபேமிலியே 70 கோடிக்கு அடிக்கும் போது அமைச்சருக்கு இதெல்லாம் ஒரு தொகையா என்ன? இந்த ஊழல் கும்பலுக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப ஊழல்னு புலம்பி என்ன செய்யறது? தேனி மாவட்டம் போடி நகராட்சி தலைவரா திமுகவை சேர்ந்த ராஜராஜேஸ்வரி இருக்காங்க. அவரோட கணவர் சங்கரும் போடி நகராட்சியில கவுன்சிலரா இருக்காரு. உள்ளாட்சியில நல்லாட்சி தரோம்னு சொல்லி ஒரே வீட்டில் 2 பேர் கவுன்சிலர் ஆகி இருக்காங்க. வாழ்க ஜனநாயகம். வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாலே திமுக கும்பலோட ஆட்டம் தாங்க முடியாது. 2 பேர் கவுன்சிலர்னா போடி தாங்குமா? சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த திமுக கவுன்சிலர் சங்கர் ஏலக்காய் பிசினஸ் பண்ணிருக்காருப்பா. வெளி மாநிலங்களுக்கு ஏலக்காய் அனுப்புறதுல ஒரு 70 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு செஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, ஜிஎஸ்டின்னு 3 துறை அதிகாரிகள் திமுக கவுன்சிலர் வீட்டை சல்லடை போட்டு சலிச்சு பல ஆதாரங்களை எடுத்துட்டாங்க. இப்ப இந்த திமுக கும்பல் விசாரணைக்கு ஒத்துழைக்காம எஸ்கேப் ஆகிடுச்சா. தலைமறைவுன்னு வேற தகவல்லாம் வருது. ஸ்டாலின் சார் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன்னு வசனம் பேசிட்டு இருக்காரு. இங்க திமுக கும்பல் தலைமறைவாகிட்டு இருக்கு. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கவுன்சிலரே 70 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு செய்கிறார்னா அமைச்சர்கள் எல்லாம் எவ்வளவு செய்வாங்க, எம்புட்டு ஊழல் செஞ்சிருப்பாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. மக்கா, இந்த கவர்மெண்ட் ஜனங்களை கொஞ்சம் கூட மதிக்காம இஷ்டத்துக்கு ஆடுதே. ஏன் தெரியுமா? காசை விட்டெறிஞ்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த அளவுக்கு காசை குவிச்சு வச்சிருக்காங்க. காசை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு வர தேர்தல்ல மக்கள் நீங்க தான் இந்த கும்பலுக்கு உணர்த்தணும்.